செத்து கூட போயிடலாம், ஆனா இவ்வளோ வலி வேதனையா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும் அந்த டைம்ல. எப்படிப்பட்டவருக்குன்னா, ஒருத்தன் பேச பேச அவங்ககிட்ட இருந்து பேட் ஸ்மெல் அதிகமாக வருதுன்னா அவங்ககிட்ட ஈவில் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தங்கிட்ட பேச பேச ஒரு நல்ல வைப் இருக்கு, ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்கு, ஒரு ஆனந்தமா இருக்கு, ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா அவன் தானமும் தவமும் ஒருத்தன் செய்யலைன்னா அங்கே ஒரு டோர் இருக்கு, அது திறக்காதுன்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பரிபாஷையில் தான் சொல்லிட்டு போவாங்க, எல்லா ரகசியத்தையும் எப்படி சொல்லிட்டு போவாங்க. கேமே என்னன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரது கேம்ல நீ பட்டு மிதி, அசிங்கப்படு, அவமானப்படு, ரியலைஸ் பண்ண, அப்புறமா அப்போதான் உனக்கு புத்தி வரும். இல்லாட்டினா நீ நான் செத்துட்டு மறுபடியும் வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த சம்பவம் யாருக்கு தெரியாது. சிக்கிம் போயிருந்தேன், நார்த் சிக்கிம். 3 இயர்ஸ் இருக்கும். 6 பேர் என் கூட இருந்தாங்க. 6 பேர் 5 பேர் இருந்தாங்க. உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க பாடி விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன்னா உயிர் போயிருச்சு, அவ்வளோதான் போயிருச்சு. மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து ஒரு லைட்டு டிராவல் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்படி எந்திரிக்கிற மறுபடியும் அப்போ உயிர் வருது. நான் வந்தோடனே கேட்ட முதல் வார்த்தை அந்த எண்ணத்தை கொடுக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் டெவிலும் இருக்கு, டிவைனும் இருக்கு. அது 51% எது அதிகமாக இருக்கு அது அதிகமாக வேலை செய்யும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். குருவே சரணம். வணக்கம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், ஒரு மனிதனுடைய இறப்புக்கு அப்புறமா என்ன நடக்கும்? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. சாவர வரைக்கும் தெரியும், செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா யாருக்குமே இதுக்கு பதில் தெரியாது. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? பொதுவாகவே ஒரு மனிதன் இறப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு முன்னாடி அவனுடைய பிரெயின்ல பதிவாயிருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல பதிவாயிருக்கக்கூடிய மொத்த விஷுவல்ஸும் செம்ம ஸ்பீடா ஓடும், செம்ம ஸ்பீடா போகும். நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். சயின்டிஸ்ட் இப்ப ரீசெண்டா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம இறக்க போறோன்றதுக்கான அறிகுறியா இதை நம்ம எடுத்துக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் ஆனந்தமா நீங்க கடந்து வந்திருந்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கும். கஷ்டமா வலிவேதனை ஏற்படுத்துற மாதிரி கடந்து வந்தீங்கன்னா கஷ்டமா வலிவேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது செத்து கூட போயிடலாம், ஆனா இவ்வளோ வலி வேதனையா அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு இருக்கும் அந்த டைம்ல. எப்படிப்பட்டவருக்குன்னா, நிறைய தவறுகளை செய்து நிறைய குற்ற உணர்ச்சிகளில் இருப்பவர்கள். அது அப்போ அவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த டிராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய அதர்ம செயல்களை செய்து பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸை டிராவல் பண்ணி வரும்போது இறக்கும் தருவாயில அது ரீவைன் பண்ணும் மொத்தமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை தான் சொன்னேன், அதுவே உங்களுக்கு இவ்வளோ பெரிய வலி ஏற்படுத்துது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அப்போ எத்தனை பதிவு இருக்கும், அத்தனை பதிவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஓடும். அப்போ அது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். அப்போ என்னன்னா, எனக்கு என்னுடைய பதிவுகள் மொத்தமும் நான் ஆனந்தமாக தர்மத்தின் வாயிலாக அறத்தின் வாயிலாக இருந்ததுன்னா உயிர் பிரியும் போது சிரிச்சுக்கிட்டே உயிர் பிரியும். அடுத்த பிறவி உண்டு, இதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு பாசிட்டிவான பிறவியாக வரும். நான் ரொம்ப தப்பான செயல்களை பண்ணி ரொம்ப வலிவேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் நிறைய செயல்களை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நேரத்தில் அது கண்டினியூஸாக ஓடும்போது அது எப்பேற்பட்ட வலிவேதனையை கொடுக்கும். அப்போ உயிர் பிரியும் போது அது எவ்வளோ வலிவேதனையை கொடுக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பிறப்பும் இறப்பும் இல்லாத சமநிலையில், அதாவது கர்மா இல்லாத ஒரு நிலை, ஒரு மனிதன் எப்போ நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கானோ ஜீவன் முக்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், நியூட்ராலிட்டிலேயே வாழ்வான். விச் மீன்ஸ் என்னன்னா, செயல்களில் ஈடுபடுவான், அந்த மெமரிஸை எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அவன் மைண்ட் செட்டில். ஏன் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அப்படின்னா, அவன் தான் வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் சமநோக்கத்தோடு இருக்கிறானே. கண்ணதாசன் சொன்னது போல, வந்தாலும் பாதிக்காது போனாலும் பாதிக்காது. ஒரு கை போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு காது போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். காது போனால் எப்படிங்க சிரிக்க முடியும் நீங்கள் கேட்கலாம், வலிக்கும். ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ண மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதை ஏற்றுக்கொள்வான். அப்ப எப்போ ஒருத்தர் சமநோக்கத்தோடு இருக்கிறானோ கர்மா பதிவாகாது. கர்மானா மெமரின்னு அர்த்தம். அப்ப அந்த மெமரிய பதிவில்லாம செயல்பாடு செய்யறது தான் இங்க விதியின் தந்திரம். அதுதான் ராஜதந்திரம், அதுதான் ஞானம். அப்ப செயல் செய்யணும், கர்மா பதிவாகாம செயல் செய்யணும். அது எப்படிங்க கர்மா பதிவாகாம செயல் செய்யறதுன்னா, சீரியஸா எடுத்துக்கூடாது. எதையுமே சீரியஸா எடுத்துக்கூடாது. நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய தாக்கத்தையும் வலி வேதனையும் உள்ள ஏற்படுத்தும். கணவனை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களா, கணவன் ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா வலிக்கும்.
பொண்டாட்டியை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? பொண்டாட்டி ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா வலிக்கும். குழந்தைங்கள ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்கலனாவோ, நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் வலிக்கும். எதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் வலிக்கும். அட பார்த்துக்கலாம் உர்றா அப்படின்னா எதுவுமே வலிக்காது. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் திமிருத்தனமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இது நம்ம செல்ஃபை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இந்த மைண்ட் செட்டோட தான் ஒவ்வொன்றையும் அணுகணும். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெமரி இல்லாமல் ட்ராவல் பண்ணணும். எப்போ அதிக மெமரி இல்லாமல் உங்கள் உயிர் பிரியுதோ, படார்னு உயிர் போயிடும். இதுதான் இறப்பின் ரகசியம். அடுத்த பிறவி கிடையாது உங்களுக்கு. இந்த பிறவி கிடையாது அப்படிங்கிறது முதல்ல நல்ல விஷயமா சரி? ஏன்னா நம்ம வந்து அடுத்த பிறவி எடுக்கிறது கர்மாவின் அடிப்படையில் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தா இருக்கு. இப்ப பிறவி இல்ல அப்படிங்கிறது அது கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் நம்ம என்னவா இருப்போம்? அந்த ஆத்மா என்னவா இருக்கும்? திருமூலர் திருமந்திரத்துல ரொம்ப தெளிவா வந்து எழுதுறாரு. பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய். ரொம்ப தெளிவா எழுதுறாரு. மாணிக்க வாசகர் முன்னாடி எழுதிட்டு போயிட்டார். இந்த ஒரு செல் உயிரினம், 2 செல் உயிரினம், பல செல் உயிரினத்தை அவர் பாஷையில் எழுதுறார். புல்லாய், பூடாய், பாம்பாய், தேலாய், பல்விருகமாய், அசுரராய், தேவராய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமத்துள். அப்ப பாருங்க, அந்த எவல்யூஷன் ப்ராசஸை வந்து எழுதுறார். ஒரு செல் உயிரினமான அந்த அமீபால இருந்து பல செல் உயிரினம் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வரைக்கும் எழுதுறாங்க. அப்ப எல்லாருமே இந்த உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள். பிறவி வேணும்னா எடுத்துக்கங்க, யார் உங்களை வேணாங்கிறது? அவ்வளோதானே. இப்போ இப்போ உங்களுக்கு பிறவி வேணா நான் வந்து தடுக்க முடியாது. உங்களுக்கு பிறவி வேணான்னு நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. அது யார் கையில் இருக்குது? இறைவன் கையிலையும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சரணாகதியில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் இருக்கீங்க. கர்மான்றது ஏதோ சம்மந்தமே இல்லாத தெரியல. தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். அதுதான் கர்மா. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நீங்கள் கர்மாவை நம்புறீங்க, நம்பலை, எனக்கு அது அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்று செஞ்சால் அதுக்கு அனுபவிக்கணும். இதை நம்புறீங்களா இல்லையா? அவ்வளோதான், சிம்பிள். இன்னைக்கு வரலனாலும் என்னைக்காவது வரும். ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். அப்போ என்னன்னா, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன், இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இது பேய் பிசாசு கதை மாதிரி இருக்கும். நீங்கள் நெதர்லாந்து சைடு, இந்த ஆம்ஸ்டர்டாம் சைடு, சவுத் அமெரிக்கா சைடு, நார்த் அமெரிக்கா சைடெலாம் ஷாமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா, ஒரு ட்ரைப் பீப்புள், நீ மனித உடல் இல்லை அப்படின்றத உணர வைக்கிறதுக்காக ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. அது ஒரு விதமான ஒரு மூலிகை இருக்குது. அந்த ஒரு மூலிகையை நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் உடம்பை விட்டு ஆவியை தனியாக பிரிச்சுருவாங்க வெளியே. உங்கள் பாடி நீங்களே பார்க்கலாம். அப்போ தான் புரியும், யூ ஆர் நாட் திஸ் பாடி. இதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஷாமன்ஸ். அவங்களுக்கு பேர் வந்து ஷாமன்ஸ். ஸோ அந்த உடலை விட்டு அந்த பாடி அப்படி தனியாக அப்படி பிரித்து நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஷாமன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஆன்ம ரீதியாக உங்களுக்கு ட்ராவல் பண்ணி சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நான் போகலை, நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன், பட் இது இருக்குது, இது உண்மை. அனுபவப்பட்டவங்க அனுபவப்பட்டதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தை நேம்ஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி ட்ராவல் பண்ணும்போது சில நெகட்டிவ் ஈவில் எனர்ஜிஸ்லாம் உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக வரும். இப்போ உங்கள் உடலை விட்டு நீங்கள் பிரியும் போது உங்களோட தொப்புள் கொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கொடி போன்ற ஒரு 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 பெரிய லிங்க் இருக்கும். அதுதான் உங்களோட பாடியும் உங்களோட ஆன்மாவையும் கனெக்ட் பண்ணியிருக்கும். அதை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா எல்லா ஆன்மாவுக்கும் உடல் தேவை, இங்கே ஆசைகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தோட, பாதுகாப்பு வளையத்தோட அவங்க ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறார்கள். அந்த அனுபவத்தை ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீ உடல் அல்ல, புரிந்து கொள். நீ உருவமற்றவன், நீ நிறமற்றவன், நீ சுவையற்றவன், நீ எதுவுமே அற்றவன். அப்போ என்னன்னா, அந்த லைட் நீங்கள் தான்றதை பார்த்தோன்னே, இப்போ நீங்கள் மறுபடியும் உடலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சேஃப்டியாக கொண்டு வந்து உள்ளே விட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சுயநலம் இல்லாத வேதாத்ரி மகரிஷி ஐயா உடலை விட்டு உயிரை பிரிப்பதற்குண்டான பயிற்சியை சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? அப்புறம் நிறுத்திட்டார். ஏன்னா இவங்க பாட்டுக்கு வெளியே எங்கேயாவது போயிடுறாங்க, அப்புறம் ரிட்டன் பாடிக்குள்ளே வர தெரிய மாட்டேங்குது. அப்போ என்னன்னா, இவர் பாடியிலேருந்து வெளியே போய் பத்திரப்படுத்தி கூப்பிட்டு வந்து மறுபடியும் பாடியை விட்டு பிரிக்கிறது ஈஸி. மறுபடியும் நீங்கள் பாடிக்குள்ளே வரணும். அதுக்கு ஒரு உடம்புல ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் உங்களுடைய ஆன்மாவை பிரிக்க முடியும். இன்னொரு வழி இருக்குது, கூடு விட்டு கூடு பாய்தல். ஒரு உடம்பை விட்டு பிரிஞ்சு இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு வேறு இடத்த கவனிக்கணும். அந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். ஆனால் மேக்ஸிமம் உயிரற்ற உடலுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சேஃப். இன்னொரு உயிர் இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த உடலுக்கு உண்டான அந்த ஆயுட்காலம் வந்து குறைவாகிவிடும். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு முதல்ல நம்ம உடலை விட்டு வெளியே போய் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம்? இந்த உடலில் இருந்துகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது புதுசாக ஒரு உடலுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ ஒரு மனுஷன் என்ன புரிஞ்சுக்கணும்னா,
அந்த ரியலைசேஷன் வரதுக்குண்டான ப்ராக்ரஸ் தான் இது அத்தனையும். அப்போ அந்த மாதிரி ஒரு மூலிகை மூலியமா அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. நம்ம யோக பயிற்சிகள் எதற்காகனா, முழுக்க முழுக்க நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ உயிராகிய ஆன்மாதான்றதை உணர்றதுக்கு. இது என்னதான் சொன்னாலும் அறிவா மட்டும்தான் போய் உட்காரும். ஒரு டைம் அது பார்க்கணும், பார்த்தாதான் அந்த அறிவு வரும். நல்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்க நீங்களே ஸ்லிப் ஆகி உங்க உடம்பை நீங்களே பார்க்கலாம். பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்துருங்க. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நடக்கும். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் பாடியை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா இது, நம்மளா எங்கே இருக்கிறோம்? நீங்கள் நினைக்கிறீங்க என் அறிவில் என் ஆன்மா போய் பார்க்கணும். அப்படி இல்லை, ஆன்மா உங்களோட அறிவு பெற்றது, உங்கள் மனமுக்கு மேலே அதிக அறிவு பெற்றது, இறை அறிவு பெற்றது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உலகம் முழுவதும் வந்து சுற்றிட்டு வந்துடும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, குருஜி நீங்கள் என் கனவுல வந்தீங்க, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பிளஸ் பண்ணீங்க. குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எனர்ஜி இந்த ஆன்மாக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, குருமார்களுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குன்னா, ஆன்மா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது. அதனுடைய வேலையே நல்லது பண்ணுறது மட்டும்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா என் ஆன்மா என்னை கேட்காம உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிகிட்டு இருக்கும். உங்கள் ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணலாம், கர்ம பதிவுகளை வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போது இதில் அடுத்த பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறேன். உயிரோடு இருக்கும்போதே முதல்ல இந்த புரிதலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திமிரு குறைஞ்சிரும், அகங்காரம் குறைஞ்சிரும், ஈகோ குறைஞ்சிரும், நாளை என்ற ஒன்று இல்லைன்ற அந்த மனநிலை வந்துடும், பொறுமை வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ராவலில் ஒரு பக்குவ நிலைக்கு வர 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 ஒரு சட்டில் ஸ்டேட்டுக்கு வந்துருக்கேன்டா. ஒன்று இல்லைடா, பார்த்துக்கலாம்டா. அதுதான் பக்குவம். அந்த காம்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து வரணும்னா, எனக்கு இவ்வளோ தெரியுன்றதுலேருந்து வரக்கூடாது, ஒன்றுமே இல்லைடான்றதுலேருந்து வரணும். அந்த காம்னஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து வரணும்? ஒன்றும் இல்லை, இதுக்கு போய் இவ்வளோ தூரமா அப்படின்றதுலேருந்து வரணும். இந்த பக்குவம் பெற பெற உடலை விட்டு ஆன்மா நவதுவாரங்கள், ஞானேந்திரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான். குதம் குய்யம் உள்நாக்குக்கு பின்னாடி 2 இருக்கும். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. 10ஆம் வாசல் 10, மொத்தம் 10 துவாரங்கள், நவதுவாரம் சொல்லுவாங்க. 10ஆம் வாசல் அடைபட்டிருக்கு. அதான் 10ஆம் வாசலை திறக்க வேண்டும். மலத்துவாரம் எல்லாம் சேர்த்து கூட தானே, அப்படிதானே சார்? அந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது மல ஜூலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள் வழியா போச்சுன்னா அடுத்த பிறவி உண்டு. ஞானேந்திரியத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக உயிர் பிரிந்தது என்றால் அடுத்த பிறவி கிடையாது. இது எதன் அடிப்படையில இந்த 9 துவாரத்துல உயிர் போகுதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? யோக ரகசியங்கள்ல, யோக மார்க்கத்துல, யோக புத்தகங்கள்ல, மிகப்பெரிய யோக நூல்களில் எழுதியிருக்கக்கூடிய ரகசியம் இது. அப்ப என்னன்னா, ஒருத்தன் புருவமத்தி கவனத்தை வைத்துக்கொண்டே இருக்கும்போது 10ஆம் வாசல் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ லாஸ்ட் பிரீத் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தங்க சாகும்போது எப்படி இழுப்பான்னு கவனிச்சிருக்கீங்களா? அது இழுக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அந்த உயிர் பிரியும் போது இப்படி இழுக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அது அந்த உயிர் சக்தியானது அதுக்கு தெரியும், அது எது வழியா வெளியே போனா அடுத்து வராதுன்றது தெரியும். அந்த 10ஆம் வாசலை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க பயிற்சி பண்ணாத காரணத்தினால, அப்படி ஒன்று இருக்குன்றதே தெரியாத காரணத்தினால, ஒவ்வொரு முறையும் முட்டி 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 திறக்க முடியலன்றனா அட போடா அப்படின்ட்டு வேற துவாரத்து வழியா வெளியே போயிடும். அடுத்த பிறவி உண்டு. ஆரம்பத்துல இருந்தே பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10ஆம் வாசல் திறந்து இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஒரு மெல்லிய சவ்வு போன்ற ஒரு அமைப்பு அடைச்சிருக்கான். வள்ளலார் அவர்களுடைய கொடி பார்த்துருக்கீங்களா? அவருடைய கொடி மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்ப்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்கள் 10ஆம் வாசலை ஒரு சவ்வு போன்ற ஒரு சவ்வு வந்து அடைத்துள்ளது. அந்த சவ்வினுடைய கலரா மேல இருக்கக்கூடிய கலர் மஞ்சள், கீழே இருக்கக்கூடிய கலர் வெள்ளை. அதை தான் கொடியா வச்சிருக்கிறார். அதனாலதான் அதை வந்து சிம்பாலிக்கா வந்து வச்சிருக்கிறார். இப்போ அந்த ஒரு சவ்வு எப்படி இருக்குமா, ஒரு முடியை எடுத்து அந்த முடியை நீங்க 100ஆ டிவைட் பண்ணீங்கன்னா அதுல ஒண்ணு எவ்வளவு இருக்கும், அப்படி ஒரு சவ்வு அடைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மெல்லிஸ், ரொம்ப ரொம்ப மெல்லிஸ். அப்போ யோக மார்க்கத்துல அந்த பயிற்சி பண்ணி பண்ணி பரம்பொருள் யோகமோ இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோக பயிற்சியோ ஏதோ ஒன்று ப்ராப்பரா பயிற்சி பண்ணும்போது திறந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா உயிர் பிரியும் போது இப்படி இழுக்க தேவையில்லை, அதுவே கரெக்டா எக்ஸிட் ஆகி வெளியே போயிடும். அடுத்த பிறவி கிடையாது. நீங்க இது எதுவுமே பிராக்டிஸ் பண்ணலன்னா, மலஜலம் கழிக்கக்கூடிய வழியிலையோ இல்லை வேறு ஏதாவது துவாரங்கள் வழியாகவோ வெளியே போச்சுன்னா மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி போகும்போது இங்கேயே அந்த உயிரானது மாட்டிக்கொள்கிறது. ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சாதாரண மனிதன் ஆசைகளோட இருக்கிறான்னு வச்சுப்போம், சின்ன எக்ஸாம்பிளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகப்பட்ட ஆசைகளோட இருக்கேன். இப்போ நான் தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு எல்லா ஆசையும் முடிஞ்சிருமா? அது எப்படி இருக்கு? நாளைக்கு அதே ஆசையோட தான் தெரியும், அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு ஏகப்பட்ட ஆசைகளோடு இருக்கேன். இப்போ நான் செத்துட்டேன். செத்ததுக்கு அப்புறம் ஆசைலாம் போயிருக்குமா இல்லை ஆசை இருக்குமா? அப்படியே இப்போ நான் இறந்ததுக்கு அப்புறம் உடல் மட்டும் தான் வந்து போயிருக்கு, மனமும் ஆன்மாவும் அப்படியே தான் இருக்கும். மனமும் ஆன்மாவும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருக்கும். ஆன்ம சக்தியை, ஆன்ம வெளிச்சத்தை
மனதினுடைய ஆசைகள் என்னும் இருளானது மறைத்து வைத்திருக்கும். சால்ட் டெபாசிட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப என்னன்னா, இந்த மனமும் ஆன்மாவும் ஒண்ணா தான் வெளியே போகும். வெளியே போகும்போது இந்த மனம் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கிறதுனால பாடி மட்டும் இருக்காது. ஆனா எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படியே சுத்திட்டு இருப்பீங்க நீங்க. ஆனா விஷுவல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு விஷுவல் கிடைக்கும். இந்த 2 கண்ணால பார்க்க முடியாதெல்லாம் பார்ப்பீங்க. ஆனா அப்பதான் இன்னும் வலி வேதனை அதிகமாகும். ஏன்னா இவ்வளோ பெரிய கிறுக்கனா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேனா நான் இத்தனை வருஷமா. ஐயோ, பேசுனா கேட்காது. உங்க அப்பாட்ட போய் கூப்பிடு. உங்க அப்பாவுக்கு கேட்காது நீங்க பேசுறது. உங்க அம்மாட்ட போய் கூப்பிடு. உங்க அம்மாவுக்கு வந்து கேட்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்களை போய் ஆசைப்படுவீங்க. பணம் ஏதாவது சம்பாதிக்கலாம்னு நினைப்பீங்க. ஒன்றும் முடியாது. சரி, இப்போ ரீசெண்டா நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியும். யாராவது இறந்துட்டாங்கன்னா அடுத்த 2 நாள்லயே வந்து இவங்க ஆன்மா கூட பேசினேன், இப்படிதான் இறந்ததா சொன்னாங்க, நிறைய உண்மை அப்படியெல்லாம் இருக்கு, சொல்றாங்க. நிறைய உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் த இல்ல நேம்ஸ். அவ்வளோ ஈஸியான்னு கேக்குறேன் நானு. ரொம்ப ஈஸியா, அது என்ன பெரிய அவ்வளோ பெரிய மேட்டரா? ஒரு 2 சக்கரா இருக்குங்க. 2 சக்கராவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பேசலாங்க ஆன்மாவோட. அது 2 சக்கரா எதுன்னு கேட்காதீங்க. எல்லாமே மைண்டு தான். மைண்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேச முடியும். எந்த ஆன்மாவுடன் வேண்டுமானாலும் பேச முடியும். அந்த ஆன்மா முதல்ல இங்கே கம்யூனிகேட் பண்ற இடத்துல இருக்கணும். அது எல்லாராலையும் அந்த நிலைக்கெல்லாம் போக முடியாது. அது ரெகுலரான. ஆனால் அதில் நிறைய டேஞ்சர் இருக்குது. நீங்கள் எப்போ வந்து ஒரு மீடியம் ஆகிட்டீங்களோ அந்த ஆன்ம பதிவு உங்கள் பாடியில் வந்து இன்வோக் ஆகும். அப்போ அது உங்களுடைய உடலுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது எப்படிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு மோசமான கனவு வருது. அந்த மோசமான கனவுல யாரோ உங்களை கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு கனவு வந்துன்னா அந்த எஃபெக்ட் இந்த பாடியில் இருக்குமா இருக்காதா? கனவாக இருந்தாலும் இருக்குமா இருக்காதா? அவ்வளோதான். ஒரு ஆன்மா உங்களோட உடம்பை மீடியமாக பயன்படுத்தும் போது அதனோட பதிவுகள்லாம் அப்லோட் பண்ணிட்டு போயிடும். அப்போ அந்த பாதிப்பு இருக்கும். சில ஆன்மா டீசெண்டாக வெளியே போயிடும், சில ஆன்மா போகாது. நீங்கள் எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? தேவையா நமக்கு? நம்ம ஆன்மா வச்சே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு ஆன்மா கிட்ட பேசி அதனால யூஸ் இல்லைன்ற. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது உடலுக்குள்ளே இருக்கும்போதே அந்த மனசை பக்குவப்படுத்தி இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. அப்போ அது ஆசைகளற்று வெளியேறும் போது அமைதியாக போயிடும். எங்கேருந்து வந்ததோ அந்த சோர்ஸுக்கு போயிடும். நீங்கள் பக்குவப்படுத்தலைன்னா, இப்போ இங்கேயே கூட ஆன்மாக்கள் இருக்கும், நமக்கு எப்படி தெரியும்? எங்க நம்ம உடலோட இருக்க, அது உடல் இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். சரி, நான் இன்னும் உங்களுக்கு இது புரியுற மாதிரி சொல்கிறேன். இதை நம்பலைன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்களை நம்புற மாதிரி உங்கள் லாஜிக் மைண்டுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உயிரோடு இருக்கேன், செத்துட்டேன்னா பொணம்ன்றாங்க. அப்போ நான் உயிரோடு இருக்கும்போது எது உள்ளே இருந்தது? நான் பொணமாக இருக்கும்போது எது வெளியே போச்சு? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஆத்மாதான். ஆத்மான்னு நீ ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஏதோ ஒன்று இருக்குன்னா அது ஏற்றுப்பீங்கல்ல. ஏதோ ஒன்று இருக்குங்க, அதனால நான் பேசுகிறேங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இல்லைங்க, அதனால நான் பேச முடியலங்க. அப்ப எது இருந்தது, அப்ப எது இல்லாம போச்சு? உயிர் போயிருச்சுங்கிறது நம்ம சொல்றது. உயிர் போயிடுச்சு. உயிர் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். உயிர் அழியாது. உயிர் எப்படி அழியும்? ஆன்மாவை அழிக்க முடியாது. உயிர் போயிருச்சு, மறுபடியும் வரும். வெயிட் பண்ணும், சரியான டைம் கிடைக்கிறது. அது எப்ப கிடைக்கும்லாம் தெரியாது. ஓகே, சோ இப்போ இந்த இறந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரோட கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, ஒரு சில நாட்கள் ஒரு ஒரு இடத்துல சொல்றாங்க, இதெல்லாம் உண்மைதானே? சிம்பிளா சொல்றேன். நீங்க வாழும்போது எதுல ரொம்ப ஆசைப்பட்டீங்களோ அதையே சுத்தி சுத்தி வருவீங்க. உங்க பொண்டாட்டி மேல ரொம்ப ஆசையா இருந்தீங்கன்னா பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வருவீங்க. புருஷன் மேல ரொம்ப ஆசையா இருந்தீங்கன்னா புருஷனையே சுத்தி சுத்தி வருவீங்க. குழந்தைங்க மேல ரொம்ப ஆசையா இருந்தீங்கன்னா குழந்தைய சுத்தி சுத்தி வருவீங்க. பீரோல பூட்டி வச்ச அந்த லாக்கர்ல இருக்கிற பணத்து மேல ஆசையா இருந்தீங்கன்னா அதையே சுத்தி சுத்தி வருவீங்க. பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. உங்க ஆசை இருக்கிறதுனால அதையே சுத்தி சுத்தி வரீங்க. அதனாலதான் அந்த பக்குவப்படுத்துவது, உபதேசம் கொடுத்து இது ஒன்றுமில்லைன்ற பக்குவம் வரும்போது பெரிய லெவல். நான் உங்களை ஆசையே பட வேணான்னு சொல்ல, டைம் இல்லை, எப்போ முடிய போகுதுன்னு தெரியல, அதனால ஆசையை குறைச்சிட்டு ஒரு புரிதலுக்கு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற தன்மைக்கு வந்துருங்கன்ற. இப்போ எனக்கு ஆசை இருக்கு, ஆசையெல்லாம் இல்லாதவன் கிடையாது, நான் நல்லா புரிஞ்சுக்கேன். ஆனால் அதனுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி, ஹார்ம்லெஸ், பிறரை பாதிக்காதது. பல பேருக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆசையே இல்லைன்னா முதல்ல உடம்புல உயிர் தங்காது, அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த உடல் அழிந்தவுடன் இந்த ஆன்மாவனுடைய நிலை என்ன சார்? அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்லை. நீங்க இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கீங்களோ அப்படியே பாடி இல்லாம இருப்பீங்க, அவ்வளவுதான். இதே பூலோகத்திலே வேற எங்க போவீங்க? நீ பக்குவப்படாத ஆன்மா எங்க இருந்து? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திங்க் இன் திஸ் வே. நான் இப்போ சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களை பாடியா பார்க்காது, நீங்க ஒரு சோல் இந்த சென்ஸ் ஒரு லைட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் எனர்ஜியை ஆரம்பத்துல இருந்தே தர்ம காரியங்கள் அதிகம் செய்தோ, புண்ணிய காரியங்கள் அதிகம் செய்தோ, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணியோ, யோக பயிற்சி செய்தோ, சரணாகதி நிலையில் இருந்தோ, மந்திர உச்சாடனங்கள் செய்தோ, யோக பாதையில் இருந்தோ, அருள் கணக்கு நிறைய சேர்த்துனீங்கன்னா இந்த ஆன்மா வந்து இன்னும் எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆக 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 ராக்கெட் மாதிரி படார்னு மேலே போயிடும். உங்களுடைய ஆன்மா புவியீர்ப்பு விசையோட ரொம்ப கம்மியா இருக்குன்னா இந்த புவியீர்ப்பு விசை உங்க ஆன்மாவை இழுத்து வச்சுக்கும். அதான் பேயா மாட்டிட்டு இங்கேயே சுத்துறது. சார், அப்ப பேய் எல்லாம் இருக்கா சார்? பேயின்றது என்னங்க? எண்ணங்கள் தாங்க பேய். உங்களது எண்ணங்கள் தான் பேய். இல்ல, நம்ம வந்து விஷுவல் மீடியால பாக்குறது வந்து ஒரு உருவம்,
சிலது வெள்ளையா, சிலது கருப்பா. 100% இருக்கு. அது எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பிளாக் மேஜிக் இருக்கு, ஈவில் எனர்ஜிஸ் இருக்கு, நிறைய ஆஸ்ட்ரல் பிளேன்ல ஏகப்பட்ட ஈவில் எனர்ஜிஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உலகத்தினுடைய சமநிலை தத்துவம். ஒயிட்னு ஒன்று இருந்தா பிளாக்னு ஒன்று இருக்கத்தான் செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன்லாம் கேட்காதீங்க, அது அப்படித்தான். அது இங்கே அப்படிதான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அப்படி இருந்தால் தான் இந்த பூமி சமநிலையில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. காரில் எக்ஸலேட்டர் மட்டும் இருக்கு, பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? புல்லிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருந்தால் ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கணும். மனித உடலில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கு நல்லவன்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த எண்ணங்களில் சுத்துறான்ல, அந்த எண்ணம் உடலை விட்டு உயிர் பிரியும் போது இன்னும் கொடூரமான அந்த எண்ணத்தில் இருக்கும். அப்போ அது தேவையில்லாத பிரச்சனைகளை, அது ஆசையை தீர்த்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய எல்லா பாடியும் போய் டிஸ்டர்ப் பண்ணும். எந்த பாடியை ரொம்ப ஈஸியாக ஆக்குப்பை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு வில் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பாடி ஈஸியாக ஆக்குப்பை பண்ணிடும். வில் பவர் இருக்கக்கூடிய பாடியை அவ்வளோ சீக்கிரம் வெளியே இருக்கக்கூடிய ஆன்மா ஆக்குப்பை பண்ண முடியாது. ஏன் ஆக்குப்பை பண்ண? வில் பவர்னா இறை சக்தின்னு அர்த்தம், மனோசக்தின்னு அர்த்தம். அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாது, டிப்ரெஷன் ஆகாது, தைரியமாக இருப்பீங்க, எதை பற்றின சிந்தனை அதிகமாக வராது. அப்போது உங்களுக்கு இறை சக்தி உங்களுக்கு துணை இருக்கும். அப்போ உங்களை ஆட்கொள்வதற்கு இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளர்களுடைய ஆன்மாக்கள் உங்களை அருள் செய்து அது உங்களுக்கு ஒருபோதும் கெடுதல் பண்ணாது. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஒருத்தன் பேச பேச அவங்ககிட்ட பேட் ஸ்மெல் அதிகமாக வருதுன்னா அவங்ககிட்ட ஈவில் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தங்கிட்ட பேச பேச ஒரு நல்ல வைப் இருக்குது, ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்குது, ஒரு ஆனந்தமாக இருக்குது, ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா அவன் டிவைன் கோடில் இருக்கிறான்னு அர்த்தம். நீ 3ஆக பிரிச்சுக்கோங்க, மனிதன் இனிமேல் 3ஆக பிரிச்சுக்கலாம். ஹியூமன் கோட், டிவைன் கோட், டெவில் கோட். இதெல்லாம் ரொம்ப பெரிய சீக்ரெட், யாரும் வாயே திறக்க மாட்டாங்க. மனித உடலில் இருப்பவன் எல்லாருமே மனிதன் அல்ல. நிறைய சைத்தான் மனித உடலில் சுற்றிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அந்த கேரக்டர் தான் சைத்தான். டிவைன் கோட் அப்படின்னா தன்னை அழித்து கொண்டு பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்காதான் டிவைன் கோட். சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் டிவைன். நல்லா புரிஞ்சுங்க, தியாக உணர்வு, தியாக மனப்பான்மை, அதுதான் டிவைன். ஹியூமன் கோடுன்றது தனக்கு மட்டும் கிடைச்சா போதும், எவன் எப்படி போனாலும் கவலை இல்லை, அது மாதிரி சுயநலமாக வாழ்ந்துட்டு இருக்கும், அதெல்லாம் அடுத்தடுத்தது இடும். அப்போ என்ன, ஹியூமன்றவன் டிவைனுக்கு அப்கிரேட் ஆகணும். டிவைன்ல நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதீதம், துவாதசாந்தம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் இருக்குது. நம்ம இத்தனை நிலையெல்லாம் அப்புறம் எப்போ போகிறது? நம்ம இப்போ இது பெரிய வேலையை அப்படிலாம் பார்க்க வேணாம். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவனுக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணுன்றது. ஓகே, இப்போ நீங்க அந்த ஒரு நல்ல சோல் இருக்கு, இது நேரா பிரபஞ்சத்தை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது மேல போய் என்ன நடக்கும் சார்? எங்க போய்? நிறைய உலகங்கள் இருக்கு, 14 லோகங்கள்ன்ற மாதிரி நிறைய ஆஸ்ட்ரல் பிளேன் டிராவல் மாதிரி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. மந்திர உச்சாடனம் பண்றவங்களுக்கு மட்டுமே தனி உலகம் இருக்கு, கருணையில இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தனி உலகம் இருக்கு, தேவர்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு, அசுரர்களுக்கு தனி உலகம் இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க நம்புறது? நம்புங்க, நம்பாம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இருக்கு, இது படிச்சுட்டுலாம் சொல்லலை, அப்புறம் எப்படி சொல்கிறேன்? எப்படியோ சொல்கிறேன், இருக்குது, நம்புனா நம்புங்க, இல்லாட்டினா சந்தோஷம், நீங்கள் பார்க்கும்போது நம்புவீங்க இருக்குது அப்படின்றது. அப்போ சொர்க்கம் நரகம் அது உண்மைதானே? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் அது என்ன சொன்னாலும் இப்போ உங்களுக்கு கதை தான். நம்ம இந்த ப்ராபபிலிட்டியில் போவோம், சொர்க்கம் தான் இருக்குது நரகம் தான் இருக்குன்னா இப்போ ஈகோ ஆகிடும். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் போகிற மாதிரி நான் இப்படி வச்சுப்போமே, நீ நல்ல செயலை செஞ்சனா ஒருவேளை சொர்க்கம் இருந்ததுன்னா நல்ல இடத்துல போய் ரீச் ஆக போகிற, நீ கெட்ட செயல்களை செஞ்சனா ஒருவேளை நரகம் இருக்குன்னா கெட்ட இடத்துல போய் ரீச் ஆக போற. இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்? இருக்கோ இல்லையா இப்போ உருப்படியான வேலையை பார்ப்பான்ல. நம்ம இந்த ஃபேக்டை பேசுவோம். நம்ம என்ன இப்போ இருக்குன்னா இப்போ என்ன, இப்போ இல்லைன்னா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வைகுண்டம், கைலாயம், இப்போ இதெல்லாம் இருக்குன்னா ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியவில்லை. தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. இந்த வார்த்தையை கவனிங்க. தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடாது, அதுக்கு பேர் என்ன? வானவர் நாடது வழி திறக்குமே. தானமும் தவமும் ஒருத்தன் செய்யலைன்னா அங்க ஒரு டோர் இருக்கு, அது திறக்காதுன்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பரிபாஷையில தான் சொல்லிட்டு போவாங்க, எல்லா ரகசியத்தையும் எப்படி சொல்லிட்டு போவாங்க. கேமே என்னன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரது கேம்ல, நீ பட்டு மிதி, அசிங்கப்படு, அவமானப்படு, ரியலைஸ் பண்ண, அப்புறமா அப்பதான் உனக்கு புத்தி வரும். இல்லாட்டினா நீ உனக்கு அது வரைக்கும் புத்தி வராதுன்னா அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு? இந்த உலகத்திலேயே உச்சகட்ட கருணைன்னு, எங்க கடவுளுக்கு நல்லவர் தானங்க, ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்க, ஹெல்ப் தான் பண்ற. இப்ப கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அந்த அனுபவங்கள் தான் ரியலைசேஷனை கொடுக்கும். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நெருப்பை தொடாத சுடும், நெருப்பு தொடாத சுடுனா குழந்தை கேட்காது. ஒரு டைம் கையை வச்சிருச்சுன்னா அப்புறம் வைக்குமா? அப்போ அந்த அனுபவம் தானே அந்த ஞானத்தை கொடுக்குது.
அப்ப பல கோடி ரூபா செலவு பண்ணி கிடைக்காத அந்த ஞானத்தை கூட அந்த ஒரு அனுபவம் கொடுக்குதுன்னா, இப்ப அனுபவத்தை விட மிகச்சிறந்த கருணை இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இப்போ ஒரு சில இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இறந்து போயிட்டேன்னு டிக்ளேர் பண்ண ஒரு சிலவங்க, சில நொடிகள்ல உயிர் பெற்று திரும்ப எழுந்ததா வந்து ஆமா. சொல்லப்படுது. அது நெறைய விஷயங்கள் இருக்கு. இது பிராக்டிகலா பாசிபிள். 200% பாசிபிள். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த 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 சில சோக்கிங் ஆனா கூட சில நேரத்துல உயிர் பிரிஞ்சு மறுபடியும் வரும். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயி ஜட்ஜ்மென்ட் டேல எது வேணாலும் மாறலாம். மாறிட்டு மறுபடியும் போன வேலை இருக்குன்னு கூட வந்திருக்கலாம். எங்கெங்கேயோ ஏன் போறீங்க? நான் செத்துட்டு மறுபடியும் வந்தேன். தெரியுமா உங்களுக்கு? அந்த சம்பவம் யாருக்கும் தெரியாது. சிக்கிம் போயிருந்தேன். நார்த் என்ன சிக்கிம். சொல்றீங்க? ஒரு 4 இயர்ஸ் இருக்கா? 3 இயர்ஸ் இருக்கும். 6 பேர் என் கூட இருந்தாங்க. 6 பேரோ 5 பேர் இருந்தாங்க. நான் அப்புறம் தேவைப்பட்டா அப்புறம் அவங்க பேர்லாம் சொல்றேன். எல்லாமே ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்க. நார்த் சிக்கிம் இமயமலை போயிட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க பாடி விட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். எக்ஸிட் ஆயிட்டுனா உயிர் போயிருச்சு. அவ்வளோதான். போயிருச்சு. பாடியா இருக்கேன். அவ்வளோதான். தொட்டு பார்க்குறாங்க உயிர் இல்லை, வச்சு பார்க்குறாங்க உயிர் இல்லை. 5-6 பேருக்கு கைகாலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல இப்படி போயிட்டானே. போய் அந்த டைமில் யூடியூப் சேனல்லாம் இருந்த டைமு. இப்போ என்ன பதில் சொல்கிறது? நம்ம இது கொண்டு போய் கொண்டுட்டோம்பாங்களாம், என்ன ஏதுன்னு தெரியலையே. பாடியில் உயிர் இல்லை, உடலை விட்டு உயிர் போயிருச்சு. இறந்து விட்டேன். அந்த இடத்துல நான் இல்லை. உங்கள் பாஷையில் சொன்னால் இறந்து விட்டேன். என் பாஷையில் சொல்லணும்னா கான்ஷியஸ் எக்ஸிஸ்ட். கான்ஷியஸ் எக்ஸிட் அப்படின்னா சமாதின்னு அர்த்தம். சமம் கூட்டல் ஆதி. உடலை விட்டு உயிர் போயிருச்சு, இறந்துட்டேன். அப்புறம் எங்கள் மாமா என்ன பண்ணுறாரு, நான் இந்த மாதிரிலாம் ஆனால் ரொம்ப ஜாலியாயிரும். வந்த வேலை முடிஞ்சுன்னா அப்புறம் அதுக்கு மேலே நான் ஆனந்தமாக இருந்தேன். உள்ளே போயிட்டு அவர் உட்காந்து மெடிடேட் பண்ணுறார். அவர் நல்ல ஒரு மிக உயர்ந்த யோகி. அவர் உட்காந்து என்னுடைய குருநாதர்களை இன்வோக் பண்ணுறாரு. கூப்பிட்டு, என்னப்பா வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, வேற போய் சேர்ந்துட்டான், இவனுக்கு எதாவது கர்மா பேலன்ஸ் எதாவது இருந்தால் ரிட்டன் அனுப்பிச்சு வைங்க, அப்புறம் கூட கூப்பிட்டுக்குங்க, நாங்கள் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு சில ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த ப்ராக்ரஸ் வழியாக முயற்சி பண்ணுறாரு. அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் பாடிக்குள்ளே உயிர் வரும்னா வராது. லிட்ரலாக டெட் பாடியாக இருக்குது அந்த இடத்துல. அப்புறம் அந்த ப்ராக்ரஸை பண்ணுறாரு. அந்த ப்ராக்ரஸை பண்ண அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த காட்சி. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்கிது. அப்படி எந்திரிக்கிற மறுபடியும் அப்போ உயிர் வருது. நான் வந்தோடனே கேட்ட முதல் வார்த்தை, என்னை ஏன்டா மறுபடியும் எழுப்புனீங்க? இதுதான் அவன்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை. எல்லாரும் பயந்து நடுங்கி அதுக்கப்புறம் அந்த லேக்குக்கே போகலை. ஸோ பொதுவாகவே இந்த இறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான ஒரு தேடலாவே வந்து இருக்கு. இந்த இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா கூட இருந்து அந்த உடலை வந்து எரிக்கும் போதோ புதைக்கும் போது அதை பார்த்து வருத்தப்படுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அழுகும்லாம் சொல்றாங்க. நீங்க ரொம்ப லாஜிக்கலா புரிஞ்சுக்கங்க. இதை பேய் பிசாசு கதையா பார்க்காதீங்க. உங்க உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, அதுதான் கேட்குது, அதுதான் பேச வைக்குது, அதான் யோசிக்குது. நீங்கள் செத்ததுக்கப்புறம் அது மட்டும் வெளியே போகும், உடல் மட்டும்தான் எரியும். அப்புறம் அது எப்படி பண்ணாமல் இருக்கும்? அது பார்க்கும், தலையாக அடிச்சுக்கும், ஃபீல் பண்ணும், எல்லாத்துக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஆன்மாக்கள்லாம் இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்கு. ஏகப்பட்டது சுற்றுது. எல்லாமே பாடி கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, கதறுதுங்க. இது நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுமா? அதிக அளவு அருள்நிலை பெற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. குருவினுடைய அருளோ, மூதாதையர்களுடைய அருளோ, தான தர்மம் செய்த தர்ம தேவதையினுடைய அருளோ, இல்லை ஏதாவது மந்திர உச்சாடனம் செய்த அந்த தவத்தினுடைய பலனோ, தபஸ் யோகியாக இருந்தாலோ, இல்லை நம்ம நல்ல செயல்கள் செய்து அதன் மூலியமா நல்ல எனர்ஜி நம்மளை சுற்றி நல்ல ஆறா இருந்தாலோ, ஒரு ஆன்மா இல்லை 1,00,000 ஆன்மா வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் கெட்ட செயல்களை பண்ணிட்டு ஈவில் எனர்ஜிஸ் மாதிரியே திங்க் பண்ணிட்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு எவனையும் மதிக்காமல் ஈகோயிஸ்டிக்காக ரொம்ப இருக்கீங்கன்னா உங்களை இயக்குறதே ஈவில் ஃபோர்ஸ் தான் இயக்கும். உங்களையே தெரியாமல் இயக்கும். அது எப்படி இயக்குதுன்னா தெரியாது. உங்களுக்கு எண்ணத்தையே அதுதான் கொடுக்கும். நீ அடுத்து உங்களுக்கு இந்த எண்ணம் வரணும், இதை பண்ணணும்னு அதுதான் கொடுக்கும். இப்போ டக்குன்னு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, ஏன் அந்த எண்ணம் வருது? பேய் பிசாசு எப்படி வேலை பார்க்கும்னா தாட்ஸ் மூலியமாக தான் வேலை பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கும் சில நேரத்தில் ஒரு மொட்டை மாடியில் நின்றுருக்கும்போது இப்போ உங்களுக்கு தோணுது குதி வருது இல்லை, அப்போ அந்த எண்ணத்தை கொடுக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் டெவிலும் இருக்கு, டிவைனும் இருக்கு. அது 51% எது அதிகமாக இருக்கு அது அதிகமாக வேலை செய்யும். அப்போ டிவைன் எனக்குள்ள இப்போ குதின்னு சொல்லுது, எது டெவில் சொல்லுது குதி அப்படின்னு முடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணுது. இப்போ டிவைன் என்ன சொல்லுது, செத்து போயிடுவேன் நில்லுன்னு சொல்லுது. அப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். இதனால தான் வில் பவர் அதிகம் வேணுன்றோம். எப்போ வந்து இந்த வில் பவர் அதிகம் இல்லையோ, நான் என்ன கேட்குறேன், சாவுன்னு சொன்னாலும் ஒரு தாட்டு தான், சாகாதுன்னு சொன்னாலும் ஒரு தாட்டு தான். ஒரு தாட்டு உங்களை கொன்றுமா? நீ என்ன அவ்வளோ வீக்கா? நீ செத்துரு அப்படின்னா சரி நான் செத்துடுறேன் அப்படின்னா நீ என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் இருக்காங்களே அந்த மாதிரி. அப்போ பார்த்துங்க, அப்போ அவங்கள எந்த அளவுக்கு அந்த ஈவில் தாட்ஸ் வந்து அவங்கள வந்து ஆக்குபை பண்ணுதுன்றதை நீ ஈவில்னா
டெவில்னா நீங்க ஏதோ சம்பந்தமே இல்லாதுன்னு நினைச்சுக்காதீங்க. கெட்ட எண்ணங்கள், அழிக்கக்கூடிய எண்ணங்கள், காயப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், இதுதான் டெவில் தாட்ஸ். இப்போ ஒரு ஆன்மா வந்து உடலை விட்டு பிரியும் போது நவத்வாரங்கள்ல எப்படி எல்லாம் பிரியும், அதை வச்சுதான் அவங்களுடைய அடுத்த பிறவி அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த துர்மரணங்கள் அடையிறாங்க, இவங்களுடைய ஆத்மாவினுடைய நிலை என்ன? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். வாழும்போது என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்களோ அதே மைண்ட் செட்ல தான் உங்க ஆன்மா தெரியும். அவ்வளவுதானே. வாழும்போதே அப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க. ஆமா, அப்ப சாகும் போது அப்படித்தான் இருப்பீங்க, செத்ததுக்கு அப்புறம் அப்படித்தான் இருப்பீங்க. அதான் பக்குவப்படுத்துங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? அந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு அந்த மனதை பக்குவப்படுத்தணும். இந்த மனம் உடல்ல இருக்கும்போதே பக்குவப்பட்டுருச்சுன்னா உடலை விட்டு வெளியேறும் போது அந்த மனம் பக்குவப்பட்ட மனமாக இருக்கும். நீங்க உடல்ல இருக்கும்போதே பக்குவப்படாத மனமாக இருக்கும்போது, இங்க பாருங்க, உடல் இருக்கும்போதாவது இந்த இந்த ஒரு பொருளை நகர்த்தலாம், மூவ் பண்ணலாம், ஆக்டிவிட்டிஸ் பண்ணி செயல் செய்து கர்மாவை அழிக்கலாம், இல்லை கர்மாவை ஏற்றலாம். நீங்கள் வெறும் ஆவியாக சுற்றுறீங்கன்னா பாடி இருக்காது. ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் மூமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணணும். சரி, இந்த உடல் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன் சார் அது கஷ்டம்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நான் சொல்லலைங்க, ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுனா நீ மனிதனாக பிறக்கிறது கஷ்டம் சொல்ல, ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. அரிதுன்னு சொல்லியிருக்கலாம், 2 அரிது போடுறாங்க. ஞானிகள்லாம் வார்த்தைகளை 2 டைம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸை விளக்குறாங்கன்னு அர்த்தம். அரிதுன்னு சொல்லியிருக்கலாம், 2 டைம் சொல்கிறாங்க. அரிது அரிதான், அப்புறம் மானிடராய் பிறத்தல் அரிது, 3 அரிது. அப்போ பாருங்க அப்போ எவ்வளோ கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன விளையாட்டாது? அப்போ அந்த மனித உடல் கிடைக்குதுன்னா அதெல்லாம் பல ஜென்மம் இருந்து இந்த உடல் கிடைச்சிருக்கு. ஏன் வந்து மனித உடல் கஷ்டம்ன்றாங்கன்னா, முதுகுத்தண்டு நேராக இருக்கக்கூடிய உயிரினங்களால் மட்டும்தான் இறைநிலையை உணர முடியும், இறைவனாக மாற முடியும். வேற எந்த உயிரினத்துக்கும் முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு? சொல்லுங்க எனக்கு. ஏன் முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் கீழே இருக்கக்கூடிய எனர்ஜி மேல் நோக்கி பயணம் பண்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும் யோகத்துல. அப்பதான் மேல் நோக்கி இந்த பூமியை விட்டு கடந்து நீங்க போக முடியும். நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாத உயிரினங்கள் கூட, நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கழுதையோ, ஒரு பன்றியோ, ஒரு 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 வேற ஏதோ ஒரு விலங்கினங்களோ, ஒரு நாயோ, இல்லை ஒரு கழுதையோ, எதுவாக வேணா இருக்கட்டும், பாருங்க முதுகுத்தண்டு வளைந்து தான் இருக்கும். வளைந்து இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அறிவு இருக்கலாம், அதுக்கும் அறிவு இருக்கு, 5 அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இறைநிலையை உணர முடியாது. சிந்தித்து செயல்படு, அதுவும் சிந்திச்சு தான் செயல்படுது, தன்னை உணர முடியாது. அது தான் இறைவன்றதை அதால உணர முடியாது. உபதேசம் சொன்னாலும் புரியாது. அது ஆராய்ச்சி, சுய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு அதுக்கு இருக்காது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, அது அதோட கர்மான்னு நம்ம சொல்றோம். அவங்க பண்ண கர்மாவை அவங்களே அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க? இது இப்ப யாருக்கான ஒரு தண்டனை? நம்ம எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா தனிநபர் சம்பந்தப்பட்டதுல முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த குழந்தை பிறக்கணும்னு அதுவும் வர வாங்கிட்டு வந்திருக்கும், 3மே சேர்ந்து அந்த இடத்துல வேலை செய்யும். இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்போ நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு இப்போ மகாவிஷ்ணு வந்துட்டார் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பட் நான் வர்றதுக்கு முன்னாடி டீசல் போட்டேன், இப்போ அவரும் ஒரு காரணம். இப்போ இந்த காரை நான் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், இப்போ அவரும் ஒரு காரணம். இந்த டைம் நான் இங்கே வர்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 2 மீட்டிங் அப்பாயின்மெண்ட்டு, ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓகே நான் நாளைக்கு வரேன், இன்னைக்கு நீங்கள் இந்த மீட்டிங் பண்ணுங்கன்னு உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களும் ஒரு காரணம். இப்போ நான் காரை நிறுத்திட்டு மேலே வரும்போது என் காரு டயர் பஞ்சர் ஆகாமல் இருக்குது, இப்போ அதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ எத்தனை காரணம் இருக்குது? இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டடுங்க. நம்ம அறிவுனால அதை அறிய முடியாது, நம்ம சிற்றறிவுக்கு அதை அறியக்கூடிய அறிவு இல்லை. ஓகே. ஸோ இந்த பிறவி அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த நவத்வாரம், அதாவது 10வது துவாரத்து வழியா நம்முடைய உயிர் பிரியும் போது நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆமா. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடுங்கிறார் திருவள்ளுவர். இது மிகப்பெரிய யோக ரகசியம். கோவப்பட்டா நீ செத்துருவ அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும். ஏம புனைன்னு என்ன தெரியுமா? 10ஆம் வாசலை தான் சொல்றாரு. அதிகமாக நீ கோவப்பட்டனா கிறுக்கு பையிலே 10ஆம் வாசலுக்கு போகக்கூடிய அந்த பகுதி திறக்காது, அது சுட்டு எரிக்கப்பட்டு பொசுக்கப்பட்டு அப்புறம் நீ இதை அனுபவிக்கிறக்கா இன்னொரு பிறவி எடுக்கணுண்டான்ற யோக ரகசியத்தை திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். 1330 திருக்குறளும் சாதாரண குறள் அல்ல, அனைத்தும் யோக ரகசியம். நம்ம அறிவுலையே பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் சித்தர்கள் அறிவோடு அதை பார்க்கணும். எனக்கு தெரிந்து
வரதராசனார் ஐயா அவர்கள் எழுதியதோ இல்லை வந்து நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதிய உரையோ, பரிமேல் அழகர் அவர் எழுதிய உரையோ, அல்லது கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் எழுதிய உரையோ ஒரு சராசரி வாழ்க்கைக்கு மற்ற விஷயங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். சேலம் குப்புசாமி ஐயான்னு வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறார். நீங்கள் அவர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்கிறார். நீங்கள் அதை வாங்கி படிங்க. நீங்கள் முழுக்க முழுக்க யோக ரகசியம். திருவள்ளுவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் யோக ரகசியம் தான். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா நீங்கள் மெய் சிலிர்த்து போயிருவீங்க. ஆனங்குள் ஆய்மையில் கண்ணோ கணங்குடை மாதற்குள் மாலும் என் நெஞ்சு நோக்கினால் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டனதோட நீ ஒவ்வொன்றையும் நீ அப்படியே படிச்சுட்டு வரீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஒவ்வொன்றும் அத்தனை யோக ரகசியங்கள் எழுதி, அத்தனையும் யோக ரகசியம்தான். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன? உடல்ன்ற ஒன்று இல்லை, மனதை அழிக்கணும், கரைந்து காணாமல் போய்விட வேண்டும். அது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்க, என்ஜாய் பண்ணிக்க. இப்போ நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், நானும் என்ஜாய் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் வெளியில் பண்ணக்கூடிய செயல்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நான் உள்ளுக்குள்ளே என்ன நிலையில் செயல்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் மார்க், வெளியில் செயல்படுறதுக்கு மார்க் கிடையாது. த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா. அப்போ இன்டென்ஷன் கண்ணுக்கு தெரியாது, செயல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பல பேர் செயலை பார்த்து ஏமாந்துடுறாங்க. ஒவ்வொரு தெளிவு பெற்றவர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்? கணிக்க முடியாததாக இரு, அது பார்க்கும் அனைவரையும் பயமுறுத்தும். அது பயமுறுத்துறதுக்காக நம்ம பண்றது இல்ல, வந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும். புரியும்னு நினைக்கிறோம். நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ற பல பேருடைய கேள்வி, அதற்கு பல டைமென்ஷன்ல இருந்து அதுக்கான விளக்கம், ஒரு தெளிவான ஒரு உரையாடல் நான் நினைக்கிறேன். நிச்சயமா பார்க்குற மக்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. குருவே சரணம். நன்றி, மகிழ்ச்சி.